கட்டாயமாக அப்படி தான் இருக்கும். 200 கோடி எங்கே, 2000 கோடி எங்கே, லாபம் தானே அவருக்கு. அந்த இதில் தான் வர்றாரு. அவர் வந்துட்டு மக்களுக்கு பண்ணணும் அந்த மாதிரிலாம் வரவே இல்லை. அப்படி பண்ணணும்னு சொல்லியிருந்தா அவர் மக்கள் மேலே ஒரு ஆசையோ அக்கறையோ பரிதாபமோ இருந்ததா, கரூரில் இந்த மாதிரி நடந்துச்சு, உடனே அவர் வந்து போயிருந்துப்பார், ஹாஸ்பிட்டலில் போய் சந்திச்சிருப்பார். புரிஞ்சுதுங்களா? யார் எல்லாரும் வந்திருந்தாங்க, செந்தில் பாலாஜி நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவர் மட்டும் ஏன் ஓடி வந்தார்? ஓடுறாரு. அந்த வேன்லேருந்து இறங்கும் போதே அவசர அவசரமாக தான் இறங்குறாரு, ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் எப்படி சொல்கிறது சார், அவருடைய இது பேஸ்மெண்ட்டே சரியில்லையே, பேஸ்மெண்ட்டே சரியில்லையே, அங்கே யாருமே சரி கிடையாது. யார் ஒழுங்கப்பா இப்போவே ஒழுங்கில்லை. எப்படி கட்சி நடத்தணும் அதுக்கு சரியில்லை. எல்லாம் பண மோட்டிவ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஜாதி பார்த்து இடம் கொடுக்கறது, அந்த மாதிரி சேர்க்கறதுலாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கட்சியில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சார்? இவர் வந்து வெளியே வர மாட்டார். ஆட்சிக்கு வந்தாலும் இவர் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பார், வெளியே வரவே மாட்டார். எல்லாம் போய் அங்கே தான் பார்க்கணும். எல்லாம் இப்போ வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லாம் வந்து அவர் வீட்டில் தான் போய் பார்க்கணும். எங்கேயும் வரமாட்டார். இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருப்பார். ஆனால் ஜனங்க இவரை பார்க்க போகணும். இந்த அரசியல் தான் பண்ணுவார். இது வந்து வேஸ்டான அரசியல்.